கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வேத வசனம். பரலோக ராஜ்யம் யாருடையது என்று பார்த்தோமானால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமையாக இருக்க வேண்டும். அந்த ஆவி கோபமும் எரிச்சலும் கொடூரமான ஒரு ஆவியுடையவர்களாக இராமல் எளிமையான சமாதானத்தோடு வாழ்கிற ஆவியுடையவர்களாய் நாம் இருந்தோமானால் நாம் நிமித்தம் அநேகர் கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது அவர் எளிமையாக இருந்தார். அவருடைய ஆவிக்குள் எளிமை இருந்தது, அநேக வெளிப்பாடுகள் இருந்தது. அவருக்குள் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கிருபை ஆற்றலும் இருந்தது. அவர் எப்பொழுதுமே போஜனத்தை பார்க்கிலும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே தன்னுடைய போஜனமாய் எண்ணியிருந்தார். அப்போ அவருடைய ஒரு நோக்கம் அவருக்குள் இருந்தது. வந்ததற்கான நோக்கத்தின்படியே வாழ்ந்து சுயித்து அவர் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிதாவினுடைய சித்தத்தை முற்றிலுமாய் செய்து முடித்தார். அதற்கு அவருடைய ஆவி என்னது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிலே எளிமையாக இருந்ததுனால தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவருக்குள் இருந்தது. ஆவிக்குள் அன்பு இருந்ததுனால தான் அந்த அன்பு சகலத்தையும் சகித்தது. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை பாவமே அறியாத சுத்த கண்ணனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த நுகத்தை அவர் தன்னைக்குள் ஏற்றுக்கொண்டு முற்றிலுமாய் நிறைவேற்றினார் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அதற்கு அவருக்குள் ஒரு நிதானம் இருந்தது. எளிமையான ஒரு ஆவியிலே நிதானித்திருந்தார். கர்த்தராகிய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். ஏன் இந்த காரியம் செய்ய வேண்டும்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று எசேமின் தோட்டத்திலே அவர் கண்ணீர் வட்டித்து ஜெபம் பண்ணினதை பார்க்கிறோமே. அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாய் அந்த தோட்டத்தில் விழுந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. மரண வெகுளப்பட்டதை நாம் பார்க்கிறோமே. எதற்காக இந்த பாடு? எதற்காக இந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? எதற்காக வந்தார் இந்த பூமிக்கு என்றால், எல்லாவற்றையும் செய்வதற்கு எளிமையான நிதானமான ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். அப்போ நீ இயேசுவை பின்பற்றுகிறாயானால் ஜனங்கள் உன்னை உபத்திரத்தின் வழியாய் நடத்துவார்கள், உன்னை துன்புறுத்துவார்கள். அதான் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் அநேக நேரங்களிலே நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27 சொல்கிற, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதா. எதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எதற்கெல்லாம் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்தை சொல்வதற்கு சில இடங்களிலே வெட்கமும் நாணமும் வருகிறது இல்லையா? அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தங்கள் பிள்ளைகள் சாட்சியாய் நிலைநிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆயினும் நாம் செய்கிறோமா? இதை செய்தால் நம்மை துன்பப்படுத்திடுவார்களோ, வேதனைக்கு உள்பட்டுருவோமோ என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே மத்தேயு 5:12 சொல்கிற, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ நமக்கும் துன்பப்படுத்துவார்கள், அதை குறித்து கவலைப்படாதீர்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியாக நடந்து நீ துன்பப்படுத்தப்படுகிறாயா? ஆவி எளிமையாக இருக்கட்டும், கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். இயேசுவை போல நீ நிதானிக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், அந்த நீதியின் வழியில் நடக்கும் பொழுது இவ்வளோ உபத்திரம் எதற்கு? ஏன் பாடு, ஏன் துன்பம்? நாம் நீதியாக தான் நடக்கணும். நிறைய
வேறுடைய கேள்விகள் இதுதான். நான் நீதியின் வழியில் தான் நடக்கிறேன், எந்த துன்பத்துக்கும் நான் யாரையும் துன்பப்படுத்தினதில்லை அப்படின்னு புலம்பி கொண்டு இருக்கிற அநேகரை நாம் பார்க்குறோம். ஆயினும் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? நீ நீதியின் வழியில் துன்பப்படுகிறாய் என்றால் நீ பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, எவர்கள் நீதியின் வழியில் துன்பப்படுகிறார்களோ. நன்மை தானே செய்கிறோம், ஆனால் என்னை துன்பப்படுத்துகிறார்களே, பரவாயில்ல. நன்மை செய்வதற்கு நீ நன்மை செய்து என்ன பிரயோஜனம்? உனக்கு தீமை செய்வதற்கு நீ நன்மை செய்யும் பொழுது தான் ஒரு மாற்றம் உண்டாகும். அதனால்தான் ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை மறு கன்னத்தை காட்டு என்று இயேசு சொல்லுகிறார். நீ துன்பப்படுத்தப்படுவாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆனால் துன்பப்படுத்தப்படுவாய். ஆயினும் சந்தோஷப்படுங்கள். இந்த பூமியில் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறது நல்லது. இது நிமித்தமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள முடியும். உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னது போல நாம் துன்பப்படுகிறது நல்லது. அவருடைய பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 119:71 எப்படி சொல்லுகிறார்? துன்பப்பட்டது நல்லது, உபத்திரப்படுகிறது நல்லது, அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இது நிமித்தமாக நாம் பரலோக ராஜ்யத்தை அடையும். நம்முடைய இலக்கு என்ன என்று பார்த்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது தான். உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகில் பாடுகளை அணிவித்தார், வேதனைகளை சகித்தார், ஆவிலே எளிமையாய் வாழ்ந்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரை நீ தரித்து கொண்டேயானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தேயானால் நீ நிதானமாக இருக்க வேண்டும். உன் ஆவி எளிமை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கோபம் எரிச்சலும் வந்துவிட்டால் நமக்குள்ள ஒரு நிதானமான எளிமையான ஒரு ஆவியுடையவர்களாய் காணப்பட முடியாது. அப்பொழுதே நம்முடைய சாட்சி முடிந்து போய்விடுமே. இதுதானே பிசாசானவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். எப்படிலாம் கோபம் உண்டாக்கி உன்னுடைய சாட்சியை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நாம் அதற்கு இடம் கொடுத்து விட்டோம்னால் என்ன பிரயோஜனம்? உப்பானது சாரமற்று போனால் எதனால் பயன்படுத்தப்பட முடியும்? அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். 13 சொல்ல, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனால் மிதிக்கக்கூடிய வேற ஒன்றுக்குமே உதவாது. சாரமற்ற உப்பாய் காணப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். வாழ்க்கை ருசியாய் மாற வேண்டுமானால் உன்னுடைய ஆகாரத்தில் உப்பை போடும் பொழுது தான் அது ருசி கொடுக்கும். அது அதிகமாய் போட்டு விட்டால் சாப்பிட முடியாது, அளவாய் போட வேண்டும். அப்போ அந்த சாரம் இல்லாத உப்பு வேற ஒன்றுக்குமே உதவாது. அது வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கும் வழியே வேற ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து உங்களை என்னை உப்பாய் பார்க்கிறார். சாரமுள்ள உப்பு உபத்திரப்படும், பாடுகளை அனுபவிக்கும், நிந்தையை சகிக்கும், போராட்டங்களை மேற்கொள்ளும். இயேசுவை குறித்து ஒரு நோக்கம் பிதாவின் இடத்தில் இருந்தது. நம்மை நோக்கி நம்மை குறித்து ஒரு நோக்கம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உண்டு. அவர் நம்மை ஒளியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க விரும்புகிறார். உப்பானது பூமியை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இயேசுவை நீ பின்பற்றுகிறாயானால் உனக்குள் பல பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டியது வரும். நீங்கள் அநேகர் கேட்குறாங்க, நம்ம இயேசுவை பின்பற்றினோம்னா இயேசுவை போல நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறதே. நீங்கள் அநேக தெய்வங்கள் இந்த பூமியில் உண்டு, அவைகள் ஐஸ்வர்யமானங்களாய் காணப்படுகிறது. அதையெல்லாம் நாம் வைத்தோமானால் வாஸ்து பார்க்குறோம் இல்லை, அதை வச்சா நம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வந்துவிடும், போராட்டங்கள் நீங்கி போய்விடும், தடை நீங்கும் அப்படின்லாம் குறி கேட்குறோம், வாஸ்து பார்க்குறோம். தெய்வங்களை வைத்து
இந்த தெய்வம் இதற்கு, இந்த தெய்வம் அதற்கு என்று பலவிதமான உருவ வழிபாடுகள் வைத்து ஆசீர்வாதம் உண்டாகும் என்று அதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அது ஒவ்வொருவருடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இல்லை, உப்பா இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் ஆவதற்காக பிரயாசப்படாத. ஐஸ்வர்யான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது மிக கடினம் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அது அந்த ஐஸ்வர்யம் அவனை இழுத்து விடும். ஒருவன் வந்து கேட்குறான், பரலோக ராஜ்யத்திற்கு போகணும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏழைக்கு கொடுத்துக்கிட்டு என்னிடத்தில் வா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்று என்று சொல்லுகிறது. அவன் எல்லாம் உபாசம் பண்ணுகிறவன் தான், நல்லா ஜெபிக்கிறவன் தான், எல்லாமே இருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய இருக்கிறவைகளை எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அது அவனுக்கு மன நோவை கொண்டு வருகிறது. அவன் துக்கம் அடைந்தவனாக திரும்பி போய் விடுகிறான். அதனால தான் சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது எவ்வளவு கடினமோ அதே போலதான் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதும் கடினமானது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒன்றையும் நீ எடுத்துக்கொண்டு போக முடியாது. நீ சம்பாதிக்கிற ஐஸ்வர்யத்தை ஒரு நாள் விட்டு கொண்டு தான் போக வேண்டும். நீ எப்படி இந்த பூமிக்கு வந்தாயோ அப்படியே நிர்வாணமாய் தான் போக வேண்டும். எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. நீ இன்றைக்கி உன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சம்பாதித்து ஏதோ ஒரு வழியில் எப்படி இல்லாமோ அதை வைத்து இதை வைத்து வாஸ்து பார்த்து இதை செய்தால் இந்த கல் மோதிரங்களை போட்டோமானால் இது ராசி பலனை கொடுக்கும், இந்த பேர் ராசி அது இதுன்னு எல்லாத்தையும் கேட்டு குறி கேட்டு ஏதோ பண்ணுறோமே, எப்படி இல்லாமல் சம்பாதிக்கிறோமே. இந்த சம்பாத்தியத்தை நீ கொண்டு பரலோகம் போக முடியுமா? இல்லை நீ வைத்து போகிற ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் உன் பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்களா? அதில் வாழ்ந்து கொள்வார்களா? அதை நிலைப்படுத்தி கொள்வார்களா? அவர்கள் அந்த சிங்காசனத்தில் நிலைத்து இருப்பார்களா? நீ வைத்து போகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தோமானால் இந்த காலங்களிலே அதை பார்க்க முடிகிறதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தள்ளாடி விழுவதும் இல்லை, அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை நீதிமானுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மையும் நம் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். ஆனால் நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது. நாம் அதுதான் நம் இலக்காக இருந்து அதை தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ நம்ம அதுக்கு அந்த இலக்கை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டுட்டு இந்த ஐஸ்வர்யத்தின் மீது மோகம் கொண்டோமானால், இந்த ஐஸ்வர்யத்தை நாம் எச்சித்தோமானால் நாம் ஆவியில் எளிமை இருக்காது. எல்லாம் வந்துவிடும். பொறாமை வந்துவிடும், வஞ்சிக்க எண்ணங்கள் வந்துவிடும். பெற்றுக்கொண்ட இந்த ஐஸ்வர்யத்தை உடைய நாட்டம், அந்த இச்சை, நீ மரணம் உனக்கு வரும்பொழுது கூட அதன் மீது நோக்கம் இருக்கும் தவிர பரலோகம் போவதற்கு மறிப்பதற்கு இடமே கொடுக்க முடியாது. அந்த ஆவி சரீரத்தோடு கடந்து போராடும். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பூமியில் பிறந்தவர்கள் ஒரு நாள் மரணத்தை ருசிக்க வேண்டும். அது பயமும் திகழும் உள்ளது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தைரியமாய் மரணம் அடையலாம். பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று சங்கீதம் 116:15 சொல்லப்படுகிறது. அப்போ அவர் பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும். அது நமக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். மரித்தோமானால் நாம் பிழைத்திருப்போம். நம்முடைய மரணம்தான் பரலோகத்திற்கு போகிற வழியாக இருக்கிறது
என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மரணம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். பரலோகத்தில் அந்த பலன் மிகுதியாக இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நாம் அந்த பலன் மிகுதியாக இருக்க வேண்டுமானால் இந்த பூலோகத்திலே நீ உபத்திரப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் துன்பப்படுத்துவார்கள். அன்றைய நாட்களில் தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினவர்கள் தானே. இப்போ இயேசுவின் நாமத்தில் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருக்கணும்னா அவ்வளவு பாடுகள் தான். ஆனால் சந்தோஷமும் களி கூறுதலும் உண்டாயிருக்கும். எப்பொழுது என்றால் அதை எண்ணும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்பதை உணரும் பொழுது நமக்குள்ளாக நாம் ஆவியில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். மரணமே சம்பவித்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று பவுல் சொன்னது போல ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தோமானால் மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்ற அந்த நிச்சயம் நமக்குள் இருந்தால் பரலோகத்திலே மிகுதியான பலனை நாம் பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ளும். அப்போ இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் பெற்றிருந்தோம்னால் அதை விட்டு போக முடியாது. அநேகரை நாம் பார்க்கும். அப்போது வெகுளப்படும் ஆவி தன் சரீரத்தை விட்டு எடுத்துக்கொள்ளுகிற அந்த வேலை வரும் பொழுது எதை யாருக்கு கொடுப்பது? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், இதெல்லாம் நேசித்து வைத்தேன். காரு, வீடு, நிலம், அங்கே உள்ள ஆஸ்தி. இன்றைக்கி அந்த ஆஸ்திகளும் நிலங்களின் நிமித்தமாய் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரோ ஒருவர் கொலை செய்வதற்கு கூட துணிகரமாக இருக்கிறார்கள். உற்ற உறவினர்கள் இந்த சொத்துக்கள் நிமித்தம் அவை இதை அபகரித்து கொள்வதற்காக மற்றவரை கொலை செய்கிறார்கள். இன்னைக்கு செய்திகளை பார்க்குறோம் அல்லவா? எப்படிலாம் ஏமாற்றி வஞ்சித்து அடுத்தனுடைய சொத்துக்களை அபகரித்து கொள்வதற்கு, அதுக்கு தடையாக நிற்கிறவர்களை கொலை செய்வதற்கும் கூலிப்படைகளை வைத்து அவர்களை கொலை செய்து விடுகிறதையும் நாம் பார்க்குறோம். அப்போ இது என்ன லாபம்? இன்னைக்கு சொத்துக்களை சேர்க்க 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 நமக்கு பயமும் திகழும் அதிகமாக தான் வரும். ஏனென்றால் இது நிமித்தமாய் இதை நாம் காப்போமா, இதை நாம் விட்டுட்டு போயிடுவோமா என்கிற ஆவியிலே ஒரு வெகுளத்தை நாம் பார்ப்போம். அங்கே எப்படி சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள்? அங்கே எப்படி உனக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும்? நம்ம கேட்குறோம், சமாதானம் வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லியிருக்கு. ஆனால் நாம் உலகத்தையே நாடி அங்கே சமாதானத்தை தேடி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இறுதியும் கலங்கவும் பயந்து கொண்டு தான் இருக்கும். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த பூலோகத்தில் உள்ளவைகளின் மீது நாட்டமில்லாதவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு மரணம் சம்பவித்தாலும் நாம் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்வோம் என்கிற விசுவாச ஓட்டம் உனக்குள் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடம் பரலோகம், அதே நாட வேண்டும். கீழானவைகளை விட்டு மேலானவைகளை நாட வேண்டும் என்று பவுல் சொன்னது போல நாம் மேலானவைகளை நாட வேண்டும், கீழானவைகளை விட்டுவிட வேண்டும். இந்த கீழானவைகளை நீ பிடித்து கொண்டே இருந்தே ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அதனால் உபத்திரம் துன்பப்படுகிறோமா? நல்லது. அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். எனவே தான் நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மை உப்பாகவும் இந்த பூமிக்கு ஒளியாகவும் வைத்திருக்கிறார். அவருடைய ஒளி நம் மீது வீசப்பட வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். நம்மை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவதற்கு தான் அவர் நம்மை அழைத்து இருக்கிறார். சாட்சி இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் நம் வாழ்க்கையிலே சாட்சி இருக்க வேண்டும். அந்த சாட்சி நிலைத்திருக்க வேண்டும். அது உபத்திரமோ வெகுளமோ எது வந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். அதற்கு நமக்குள் எளிமையான ஆவியுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்தது. அவரை பின்பற்றுகிற, அவரை ஏற்றுக்கொண்ட, விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் அந்த எளிமையான ஒரு ஆவியுடையவர்களாய் காணப்பட வேண்டும்.
எனவே கர்த்தர் தாமே நமக்காக பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு எளிமையான ஆவியுடையவர்களாய் வாழ்ந்து சுத்திருப்போமாக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்து அருள்வாராக. ஆமென். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த நாட்களிலும் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து வெகுளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்பா, சமாதானத்தை இழந்து பாடுகளும் துன்பங்களும் பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆயினும் கிறிஸ்துவின் அன்பை பெற்று பிரிக்க மாட்டாதுங்கிற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அவரை குறித்து சுவிசேஷத்தை அறிவிப்பதில் கூட நாங்கள் வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அப்படி அல்லப்பா, நீர் எவ்வளோ ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறேன். நாங்கள் சாட்சியாய் நிலை நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு சந்தோஷமும் களி கூறுதலும் உண்டாயிருக்க விசுவாசங்கிற கேடகத்துக்குள் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். அது நிமித்தமாக எங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாய் உண்டு என்பதை விசுவாசிக்கிற திறநாட்டிலையும் தந்தருள்வேராக. கீழானவைகளை விட்டு மேலானவைகளை மாத்திரம் நாடுகிற அப்பா கிருபையை தந்தருள்வேராகப்பா. அநேக நேரங்களிலே நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோம். ஆவியோ உற்சாகமானது தான், மாமிசமோ பலவீனமானது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த நாட்களிலே நாங்கள் பலவீனப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த மாமிசத்தை மேற்கொள்ளுகிற ஆவியை தந்தருளும். எளிமையான ஆவியிலே வாழ்ந்து சுயித்திருந்து சகலத்தையும் பெற்றுக்கொள்ள பரலோக ராஜ்யத்துக்குள் சுதந்திரித்து கொள்ள அப்பா நாங்கள் கிருபை செய்வீராக. எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக சுத்திரம். உம்முடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எங்கள் வாழ்விலே செய்தரணும் என்று நான் ஜெபிக்கிறேன். எதெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அவைகளை நீக்கி பலவான்களாக எங்களை மாற்றும். ஆமாப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது உடைய கரம் இருப்பதா எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாரா? இந்த செம்மையான வழியை ஆவியானவர் செம்மையான வழியிலே நம்மை வழி நடத்துவார். தொடர்ந்து உங்கள் விண்ணப்பங்களை அந்த தொலைபேசி எண்கள் மூலமாய் தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். தொடர்பு கொள்ளலாம். ஜெபத்தை செய்து அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள். அந்த சாட்சிகளை கர்த்தர் நிலைத்திருக்கும்படி செய்வார். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.